ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அது தகுந்த அளவு எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி இந்த மாதிரி நல்லா தட்டி இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நீங்கள் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக ஒரு நல்லா சிறுசாக தடிமண் தின்னாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கணும் நல்லா ஒரு சேஃபுக்கு. ஒரு சைடு இது உருட்டி வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா பற்ற வச்சு நல்லா ஸ்பீடாக வச்சு விட்டுட்டு அதில் தோசைக்கல் வச்சுக்கணும். தோசைக்கல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹீட் ஆனோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருட்டி வச்சுருப்பீங்களா சப்பாத்தி அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இதில் போடணும். போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும், வேகணும். வேகும்போது வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வேகணுங்கிறதுக்காக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி திருப்பி போடணும். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வேகணுங்கிறதுக்காக. தோசை கரண்டி வச்சு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வேகும்போது அந்த லைட்டாக அந்த உப்புற மாதிரி ஒரு மாதிரி வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான், சப்பாத்தி வெந்துருச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி சுட்டுக்கலாம். சுவையான சப்பாத்தி ரெடி ஆகிடும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங்.